நம்ம தமிழ் சினிமாவுடைய சரிவுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்துமே பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் பேசினது வந்து ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம கேட்டவருடைய டவுன்ஃபாலுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்கிறது நம்ம தமிழ் ஆடியன்ஸுடைய மைண்ட் செட்டும் நம்ம தமிழ் மீடியாவுடைய மார்க்கெட்டிங் மெத்தடும் தான். அண்ட் நான் ஏன் நம்ம கேட்டவனுடைய ஃபெயிலியருக்கு தமிழ் ஆடியன்ஸுடைய மைண்ட் செட்டும் மீடியாவுடைய மார்க்கெட்டிங் மெத்தடும் ரொம்ப முக்கியமான காரணங்கள்னு சொல்ல வரேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் நம்ம சினிமாவை வந்து சினிமாவை பார்த்தோம், பட் ஆனால் இப்போ யாரும் அப்படி பார்க்கறது கிடையாது. ஏன்னா இப்போலாம் நம்ம ஆடியன்ஸ் வந்து சினிமா பார்க்குற விதமே பயங்கர டாக்ஸிக்காக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறினதுக்கான காரணம் யாருன்னு பார்க்கும்போது மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் மீடியான்னு சொல்ல வர்றது டிவி நியூஸ் சேனல்ஸ் மட்டும் கிடையாது, யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டா பேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே அவங்களுடைய வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சில சீப்பான விஷயங்கள்னால மட்டும்தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம ரஜினி சாரையே இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய ரஜினி சாருடைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்துருப்போம். அவரே வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக பயங்கர வேகமாக ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டுறதே தப்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான எமர்ஜென்சி டைமில் கூட அவர் வந்து அதை பற்றிலாம் தப்பாக எடுத்துக்காம அந்த மீடியா பர்சன்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்குற விதத்தில் ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஒதுக்குவார். பட் அவங்க யாருமே அந்த டைமுடைய வேல்யூலாம் புரிஞ்சுக்காம அவர்கிட்ட சம்மந்தமே இல்லாத கேள்விலாம் கேட்பானுங்க. முக்கியமாக அவர்கிட்ட ஏன் போயிட்டு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொன்னானுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சாருடைய வயசு வந்து 74 வயசு ஆகுது. ஹியூமன்ஸ் ஆன நம்ம எல்லாருக்குமே வயசாக ஆக மெமரி பவர் வந்து கம்மியாகிடும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வயசில் அவர் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். அவர் ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 4 பேர் அவரை உடனே சுத்து போட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது அதுலேருந்து ஒரு கேள்வி அவர் லிசன் பண்ணி ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம யாருமே வந்து அதை நோட் பண்ணுறது கிடையாது. அவர் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு, உடனே அவர் வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுறானுங்க. அண்ட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நல்ல டைம் எடுத்து பதில் சொல்லக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஒரு சில யங் ஆக்டர்ஸ் வந்து சரியான புரிதல் இல்லாமல் தப்பு பண்ணுறப்போ அண்ட் இந்த ஏஜில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை ஃபாஸ்ட்டாக லிசன் பண்ணி அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதே பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ நம்ம யாருமே அதை கண்டுக்கிறதே கிடையாது. அண்ட் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே கோவிட் டைமில் நடந்த எலெக்ஷன் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அந்த எலெக்ஷனில் நம்ம விஜய் சார் வந்து ஓட்டு போடுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த நியூஸ் வந்து நேஷனல் லெவல் ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக மாறிச்சு. ஆக்சுவலாக விஜய் சார் ஓட்டு போடுறதுக்காக சைக்கிளில் வந்ததுலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் தான் பூத் இருந்தது, அதனால தான் அவர் வந்தார். பட் ஆனால் அவர் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு டைமிங் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைம் கோவிட் எந்த அளவுக்கு பீக்கில் இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் விஜய் சார் சைக்கிளில் வரும்போது இவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்த ஒரு டைமில் அவர் வந்து சைக்கிளில் உள்ளே வந்தோன்னே அந்த பூத்தில் இருந்த பூரா பயிலும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டானுங்க. அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரியான டைமில் அந்த மாதிரி ஆகியிருக்கவே கூடாது. ஸோ சைக்கிளில் வந்த விஜய் சார் வந்து கடைசியில் யாரு கூடயோ வண்டியில் தான் வீட்டுக்கே போனார். அந்த டைம்லையும் கூட அவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு விளாண்டுட்டு இருந்தானுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே பார்க்கல. மீடியா சேனல்ஸ் எல்லாருமே வந்து அதை மாசாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் சார் வந்து அந்த டைமில் பயங்கர சென்சேஷனாக இருந்தார், இப்போயுமே அப்படி தான் இருக்காரு. அண்ட் விஜய் அவர்களுடைய நேமை பயன்படுத்தி நம்ம ஒரு நியூஸை போட்டால் கண்டிப்பாக நமக்கு வியூஸ் அண்ட் டிஆர்பி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் எதையோ போட்டு கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. அப்பா விஜய்க்கு இவ்வளோ மாசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுறானுங்க. அண்ட் பேசிக்காக நானுமே ஒரு விஜய் சார் ஃபேன் தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் சார் மூலியமாக கிரியேட் ஆன ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு பக்கம் அந்த ஓட்டிங் டேல விஜய் சாருடைய மாஸ் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம அஜித் சாருடைய இமேஜ் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிடோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு காலையிலே அதாவது ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போட வந்திருப்பாரு. மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் வேர் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வந்திருப்பாரு. அண்ட் அந்த டைம் அஜித் சாரை பார்த்த ஒரு ஃபேன் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக ஆர்வத்தில் வரும்போது மாஸ்க்கு கூட போட்டிருக்க மாட்டார். ஸோ அஜித் சார் அவருடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு கடைசியாக அவரை வார்ன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபோனே கொடுப்பாரு. நியாயமாக பார்த்தா அந்த இடத்துல நம்ம அஜித் சார் பண்ணது தான் ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஆனால் அந்த டைமில் மீடியா வந்து அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா ரசிகரின் ஃபோனை பிடிங்கி அஜித், ரசிகரிடம் ஆவேசமாக பேசிய அஜித்துன்னு தான் காமிச்சானுங்க. ஸோ இந்த டிவி சேனல்காரனுங்க தான் இப்படி பண்ணுறானுங்கன்னா அப்படியே யூடியூப் சைடு வந்தோன்னா இவனுங்கெல்லாம் இங்கே வந்து அப்படியே டிசைனாக இருப்பானுங்க. அதுலேயும் நான் சொல்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் எந்த மாதிரியான வீடியோஸை சொல்கிறேன்னா, அஜித்தின் மனைவி ஷாலினி கதறல் அஜித் வீட்டில் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடுறான். அந்த வீடியோக்கு 5 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. ஆனால் விவரமாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டான். ஏதோ கமெண்ட் ஆஃப் பண்ணதுனால மனுஷன் வந்து பொழைச்சான். ஸோ எனக்கு அந்த
மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு தான் வரும். ஏதோ அவனே அஜித் சாருக்கும் ஷாலினி மேமுக்கும் பஞ்சாயத்து பண்ணி வச்ச மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்லுவான். அண்ட் இது ஒரு ரகம்னா இன்னும் ஒரு சில பேர்லாம் படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேரில் பயங்கர லத்தாஜிக்கா அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கர கேவலமாக நக்கல் அடித்து பேசிக்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் யூடியூபர்ஸ்ன்றாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு சில குட்டி குஞ்சன்ஸ்லாம் இப்போ வந்து கிளம்பியிருக்கிறானுங்க. நம்மளும் இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக வீடியோவில் பேசினா கண்டிப்பாக ஃபேமஸ் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில் கிளம்பியிருக்கானுங்க. இவனுங்களை தாண்டி இன்னும் ஒரு சில பேர் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு மூவியை டாப்பிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மூவியை ரோஸ்ட் பண்ணுறான் அட ஊத்துறன்ற பேரில் அவனுங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ எவ்வளவோ ரிவ்யூஸ் வந்து பார்க்குறீங்க. நான் சொல்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளுடைய சேனல் ரிவ்யூ மட்டும் கிடையாது. இந்த படங்களுக்கெல்லாம் பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேரில் ஒரு சில சேனல்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வைக்கிற தப்நெயில்ஸ் அவங்களுடைய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் பயங்கர நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். முக்கியமாக அவங்களுடைய வீடியோவில் வந்து யாராவது ஒருத்தர் அந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பான். ஸோ அவன் பேசின ஒரு கிளிப்பை தான் எடுத்துகிட்டு வந்து ஹைலைட்டாகவே ஃபஸ்ட்டு போட்டு காட்டுவாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே எல்லாருமே நெகட்டிவாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மீடியாவில் காட்டுற எல்லா நியூஸும் உண்மையும் கிடையாது. அதனால எல்லா நியூஸும் பொய்யுன்னு சொல்லிட முடியாது. மக்களான நம்ம தான் எது நல்லது கெட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். முக்கியமாக நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவேளை அவங்க கிட்டலாம் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் அதை எடுத்து பாருங்களேன் நீங்களே. ஸோ எனி டைம் வந்து பிரைட் வந்து ஹைலே தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ண எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு சில அப்பா அம்மா வந்து நல்லா படிச்சிருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியா அதாவது இந்த மொபைல் யூஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து பயங்கர இன்னசென்ட்டாக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்பா அம்மாவுடைய யூடியூப் சர்ச்லாம் எடுத்து பார்த்தோம்னா இளையராஜா சாங்ஸு எம்ஜிஆர் சாங்ஸு சமையல் குறிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் ஃபீடே வந்து நான் சொன்ன மாதிரியான வீடியோஸ் தான் வந்து ஃபீட் ஆகும். அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஃபீட் ஆகிறத பார்த்தீங்கன்னா பிடிச்சி நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து கொடுத்து வச்சிருங்க. நான் ஏன் நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து கொடுத்து வச்சிருங்கன்னு சொல்ல வரேன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் சாரே எடுத்துப்போம். இப்போ அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால அவரை பிடிச்சி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணுறவங்கள விட அவரை பிடிக்காம அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணணுங்கிறதுக்காக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வீடியோ பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸை நம்மளுடைய பேரண்ட்ஸ் பார்க்கும்போது விஜய் சார் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையானே தெரியாது. அவங்க பார்த்ததை வந்து அப்படியே உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஸோ அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஊடகங்கள் 1000 சொல்லும் எது நல்லது கெட்டதுங்கிறத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்றதை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன எடுத்துக்கோங்க யூடியூபோட அல்கோரிதமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ என்கிட்டயே என் சேனலுக்கு பர்சனலாக யூடியூப் மெயில் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் சேனலில் நீங்கள் வைக்கிற தப்நெயில் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் யூடியூப் வந்து எனக்கே ஷேர் பண்ணுறாங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனா ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் வந்து போட சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்னு பார்க்கும்போது கூலி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த கூலி வர்சஸ் வார் 2 கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பயங்கர ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் மட்டும் கிடையாது, நீங்களுமே இந்த ஒரு மாதத்தில் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்த உடனே கூலி சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் நிறையவே போகும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு கூலியுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த சினிமா வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படியே பரவி கிடக்குது. ஸோ இந்த மாதிரி யூடியூபோடைய அல்கோரிதமே இப்படி தான் இருக்குங்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான் நான் லாஸ்ட்டாக போட்ட 5 வீடியோவுமே கூலி சம்மந்தமாக போட்டு வச்சிருக்கிறேன். அதுலேயும் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் ஒரு 3 கமெண்ட் வந்துருந்தது. ப்ரோ டே பை டே கூலியை வச்சு மில்க் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக நான் வேணுக்குன்னு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் வரல 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்குன்ற மாதிரி நான் 5 ட்ரெண்டிங் வீடியோ போட்டால் தான் நான் அடுத்து போட போகிற ஒரு எபிக் வீடியோக்கு எனக்கு வியூவே வரும். ஏன்னா நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த வீடியோ பண்ணி அந்த வீடியோ வியூவே பண்ணனா அது எனக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம் எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து கூலி சம்மந்தப்பட்ட வீடியோஸே போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம தமிழ் சினிமாவுடைய சரிவுக்கு இந்த மீடியா எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மீடியாவை தாண்டி இன்னும் நம்ம ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி நான் பார்ட் 3ல சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்ட் 3 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த வீடியோவில் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.